பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். தாமதிப்பதில்லை. அன்பு பிள்ளைகளே, நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பல காரியத்துக்காய் நாம் காத்து கிடக்கிறோம். உலக பிரகாரமாய் பார்க்கும்போது தங்கள் திருமணத்துக்காக காத்திருக்கிற அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம். திருமணமாகி அநேக ஆண்டுகள் ஆயிற்று. பிள்ளை பெற வேண்டும் என்று பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக இவ்வளவு நாங்க இருக்கிறோம். இன்னும் வாடகை வீட்டிலேயே இருக்கிறோம். எங்களுக்கென்று சொந்த வீடு இல்லை, சொந்த வாகனம் இல்லை. இப்படி அநேக காரியத்துக்காய் காத்து கிடக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். அது இயற்கையான ஒன்றுதான். ஆவிக்குரிய வகையிலே அநேகருக்கு அநேக தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கும், வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் காணப்படலாம். ஆனால் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் தேவன் அதுக்கென்று ஒரு குறித்த காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைத்த போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார். அழைத்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை, அழைக்கும் போது சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் பாருங்கள், அவனுக்கு குழந்தை இல்லை. அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து ஆபிரகாமே என்று சொல்லி கூப்பிடும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உடனே அவனை கூடாரத்தை விட்டு வெளியே வர சொல்லி வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமோ அந்த அளவுக்கு உன் சந்ததி பெரிதாய் இருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவன் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அன்னாள் பிள்ளை இல்லாது இருந்தார். ஆனால் எத்தனையோ வருடம் அவள் தினந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் போய் ஆலயத்திலே ஜெபித்தாள். குழந்தை வேண்டும் என்று அழுதாள், புரண்டாள், எல்லாம் செய்தாள். ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை. அதற்கு காரணம் என்ன? பாருங்கள், 7 வயதானவனாய் காணப்பட்டான். அங்கே அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய ஸ்தானத்துக்கு வர வேண்டும் ஆசாரிய பணியை செய்வதற்கு. ஆனால் அவர்களோ துன்மார்க்கமாய் நடந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய பணியை செய்வதற்கான ஒரு ஊழியன் தேவை. அன்னாள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பாருங்கள், குறித்த காலத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியை
ஏலிக்கு அடுத்தபடியாக ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு ஆசாரியனாய் தேவன் பிறக்கும்படியாய் அன்னாளுக்கு கிருபை தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனங்கள் எப்பொழுதும் தேவன் கொடுத்தது உண்மையுள்ளவைகள். அதைத்தான் நாம் பிலிப்பியரிலே வாசிக்கிறோம். அவருடைய அழைப்பும் அப்படி கிருபைகளும் மாறாதவைகள் என்று சொல்லி இந்த இடத்திலும் அழகாய் சொல்வது, குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக கால தாமதங்கள் இருக்கலாம். அந்த நேரத்தின்படி தேவன் நிச்சயமாய் அதை நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இதில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனுடைய தாய் பிள்ளை இல்லாது இருந்தார். அந்த தேசத்திலே ஒரு நியாயாதிபதி எழும்ப வேண்டும். பெலிஸ்தியர்கள் வல்லமையாய் இருந்தார்கள், வெளத்திருந்தார்கள். அவர்களை எதிர்கொள்வதற்கான ஒரு நசரேயன் வேணும் என்று சொல்லி சிம்சோனை தேவன் மனோவாவுடைய குடும்பத்திலே கொடுத்தார். குறித்த நேரம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். தேவனுடைய திட்டங்கள் அவைகள் ஆழமானவைகள். தேவனுடைய தீர்மானங்களும் ஆழமானவைகள். ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய சந்ததி 400 வருடங்களுக்கு பிறகு இந்த எகிப்திலே வந்து அடிமைகளாய் இருப்பார் என்று சொல்கிறார். 400 வருடங்கள். பார்த்தீர்களா? தேவனுடைய திட்டங்கள் மகா ஆழமானவைகள். அவைகளை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. யோசேப்புக்கு ஏன் தரிசனத்தை கொடுக்க வேண்டும்? பாருங்கள், தேவனுடைய அந்த திட்டங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா அது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் இடத்தில் சொன்னார், இப்பொழுது யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார். யோசேப்பு என்ன பண்ணுகிறார்? தரிசனத்தினாலே எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார். ஆனாலும் பாருங்கள், யாக்கோபின் சந்ததி முழுமையாய் அங்க 12 கோத்திரங்களும் போகிறதை பார்க்கிறோம். வளர்த்து பெருகுகிறதை பார்க்கிறோம். 430 ஆண்டுகள் தேவன் சொன்னபடி அவள் அடிமையாய் இருந்தார்கள். மோசேயை தேவன் உருவாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நமக்குள்ளான ஒரு விசுவாச வேர் ஆழமாய் செல்ல வேண்டும். நாம் சோர்ந்து போகக்கூடாது, ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு குறித்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த தரிசனத்தை அந்த குறித்த காலத்தில் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவன் நல்லவர், தேவன் மகத்துவம் உள்ளவர். வேதத்தில் நாம் தேடி ஆராய்ந்து வாசித்து பார்க்கும்போது அநேக ஆழமான தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நேசியுங்கள், வேத வார்த்தைகளுக்கு முத்தமிடுங்கள், அதை உங்கள் உள்ளங்கையிலே எழுதி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வார்த்தையின்படி உங்களை அவருடைய திட்டங்களின்படி நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இது அருமையான ஆண்டவரே, வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த தரிசனம், தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறவில்லையே. தேவன் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படி இன்னும் எனக்கு கிருபைகள் கிடைக்கவில்லையே, அபிஷேகம் கிடைக்கவில்லையே, வரங்கள் கிடைக்கவில்லையே, இன்னும் ஊழிய பாதைகள் திறக்கப்படவில்லையே என்று சொல்லி காத்திருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வேளையிலே உற்சாகப்படுத்துவீராக. குறித்த காலத்துக்காக அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆமாண்டவரே, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் வரை எருசலேமிலே போய் காத்திருங்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, அவர்கள் காத்திருந்த போது அக்கினி நாவுகள் அவர்கள் மேல் இறங்கினதும் தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினதையும் நாங்கள் வாசிக்கிறோமே. தகப்பனே, நாங்களும் உடைய வார்த்தைக்காய் காத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a blessed day. Amen. Amen.